டெலிமாக்கஸ் குடிலுக்குள் நுழைந்ததும் யூமேயஸின் நாய்கள் குறைக்காமல் அவனிடம் வாலாட்டின. தனது வளர்ப்புத் தந்தையைப் போல யூமேயஸ் ஓடிச் சென்று அவனை அணைத்து கண்ணீர் வடித்தான். அங்கிருந்த வயதான பிச்சைக்காரன் ஒடிசியஸ் எழுந்து தன் இடத்தை இளவரசனுக்கு கொடுக்க முயல டெலிமாக்கஸ் தடுத்து அவனை அமரச் சொன்னான். யூமேயஸ் அரண்மனைக்குச் சென்று பெனிலோப்பியிடம் இளவரசனின் வருகை செய்தியைச் சொல்லச் சென்றான். இப்போது குடிலில் தந்தையும் மகனும் மட்டுமே இருந்தனர். ஏதெனா தேவி மீண்டும் ஒடிசியஸைத் தொட்டாள். கணப்பொழுதில் அவனது முதுமை மறைந்து கம்பீரமான ஒரு அரசனாக அவன் காட்சியளித்தான். டெலிமாக்கஸ் திகைத்து நின்றான். ஐயா, நீங்கள் யாரோ தேவன் போலத் தெரிகிறீர்கள். தயவு செய்து எங்களிடம் கருணை காட்டுங்கள் என்று வேண்டினான். ஒடிசியஸ் கண்ணீருடன், மகனே, நான் தேவன் அல்ல, நான்தான் உன் தந்தை ஒடிசியஸ். உனக்காக 20 ஆண்டுகள் காத்துக் கொண்டிருந்தவன் என்று கூறி அவனை அணைத்துக் கொண்டார். டெலிமாக்கஸால் நம்ப முடியவில்லை. தந்தையும் மகனும் நெடுநேரம் அழுது தீர்த்தனர். பிறகு அவர்கள் தங்கள் பழிவாங்கும் திட்டத்தைப் பற்றி விவாதித்தனர். அரண்மனையில் உள்ள 108 சூழ்ச்சிக்காரர்களை எப்படி எதிர்கொள்வது? மகனே, ஜூபிடரும் ஏதெனாவும் நம் பக்கம் இருந்தால் 1000 படைகளை நாம் வெல்லலாம் என்று ஒடிசியஸ் நம்பிக்கை ஊட்டினார். அரண்மனையில் உள்ள ஆயுதங்களை மறைத்து வைக்கவும் ஒடிசியஸ் மீண்டும் பிச்சைக்காரனாக உருமாறிச் செல்லவும் முடிவு செய்தார்கள். இதற்கிடையில் டெலிமாக்கஸ் தப்பித்த செய்தி அறிந்த சூழ்ச்சிக்காரர்கள் ஆத்திரமடைந்தனர். ஆனால் பெனிலோப்பி அவர்களை கடுமையாகச் சாடினாள். இதாகாவின் காற்றில் இப்போது இரத்தத்தின் வாசம் வீசத் தொடங்கியது.